ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மைதா தட்டை தான் பண்ண போகிறேன். 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிறேன் நான். அதுலேயே ஒரு 30-40 தட்டை வந்துருச்சு எனக்கு. அதனால் நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே நமக்கு உட்காந்து தேய்க்க முடியாது. ஒரு 2 டேஸ்க்கோ இல்லை 1 வீக்கோ தேவையான அளவுக்கு நமக்கு அதுக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் அரைச்சி போடுறதுக்கு வத்தல் 30 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது நல்லா காரமாக நல்லா இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ காரம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா 25-20 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை திரிச்சிக்கலாம். அந்த விதெல்லாம் நல்லா அரைபடுற மாதிரி திரிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் காயப்பொடி, மஞ்சப்பொடி, தட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ வேலை பார்க்கணுமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மஞ்சப்பொடியோ காயப்பொடி, தனி மிளகாத்தூள், பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பசைஞ்சிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பொடிகளாக சேர்க்கும் போது அதை விட இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா தேய்க்கும் போதும் சரி, பொரிச்செடுக்கும் போதும் சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டீ டயத்துக்கு நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். டக்குன்னு தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. அப்போ தான் நல்லா அரைப்படும். நல்லா பேஸ்ட்டாகிடுச்சு. இப்போ மாவோடு சேர்த்து பசைஞ்சிடலாம். நம்ம எல்லாமே உப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கிறதுனால அப்படியே பசைஞ்சால் மட்டும் போதும். தனியாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றுற தண்ணியே போதும். மிக்ஸி ஜார்லேயும் நிறைய தண்ணி அலசி ஊற்றிடாதீங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி அலசி ஊற்றி அதையே பசைஞ்சிருங்க. பூரி மாவு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசையக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக பசைஞ்சிக்கிட்டிங்கன்னா பூரி மாதிரி பொங்கிடும், தட்டை மாதிரி மொறுன்னு இருக்காது. எனக்கு வத்தலோட அந்த இதில் கை வச்சுன்னா கை ஃபுல்லாக எரியும். அதனால் நான் கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் கையில் பிசைஞ்சேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி உருட்டிட்டு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக வேண்டாம், சின்ன சைஸ் உருண்டையாக உருட்டி அதையே நல்லா பட்டையாக தேய்க்கணும். இதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஈவினிங் டயத்தில் சும்மா டிவி பார்த்துட்டே கூட நம்ம ஹாலில் உட்காந்து அப்படியே தேய்ச்சிடலாம். நல்லா லேசாக திரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். இதில் 2-2 3-3 போடவே முடியாது. கண்டிப்பாக ஒன்றா தான் போடணும். இதனால தான் நான் கம்மியாக பசைவேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து தேய்க்கணும், அப்புறம் அதை பொரிச்சு எடுக்கணும், ரொம்ப நேரம் நிற்கணும், கஷ்டம். ஒரு 25-30 தட்டைன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய அரை கிலோலாம் பசைஞ்சிட்டோம்னா 50 தட்டை 100 தட்டை வரும். அதை நம்மளால் ரொம்ப நேரம் செய்ய முடியாது. ஸோ 1 வீக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இரும்பு சட்டியாக இருந்தால் பெட்டர். பட் என்கிட்ட இரும்பு சட்டியே கிடையாது. அதனால் நான் சிம்மில் வச்சு பொரிச்சிட்ருக்கேன். ஏன்னா இரும்பு சட்டினா சூடு டக்குன்னு ஏறாது, தட்டையும் கருகாது. ஆனால் இந்த மாதிரி அலுமினியம், சில்வர், நான்ஸ்டிக் கடாயினா எண்ணெய் ரொம்ப சீக்கிரமாக சூடாயிரும். அதில் தட்டை டக்குன்னு கருகிரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு பார்த்து எடுங்க. இதுலேயுமே சில தட்டை 2-3 கருகிருச்சு. மற்றபடி தட்டையோட டேஸ்ட் மாறலை. ரொம்ப பார்த்து கொஞ்சம் கவனமாக பொரிச்செடுங்க. சூப்பரான மைதா தட்டை ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.